நம்மளோட கோட் ஜான் சீனா வெர்சஸ் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ்க்கான பார்ட் 2 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ சம்மர்ஸ்லாம் 2025 வந்து 2 நைட்ஸ்க்கான ஒரு ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச் வந்து செகண்ட் நைட்டோட மெயின் ஈவெண்ட்டில் வந்து நடக்க போகுது. அண்ட் நம்ம வந்து அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து சோலோ சிக்கோவா வெர்சஸ் நம்மளோட ஜேக்கப் ஃபார்ட்டுக்கான ரீமேட்ச் வந்து நடக்க போகுது ஃபார் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப். ஸோ இது வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் நடந்த ரீமேட்சாக வந்து இருக்க போகுது. இங்கே வந்து சாம்பியன் வந்து மாறிட்டாங்க. சோலோ சிக்கோவா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாரு நைட் ஆஃப் சாம்பியன்ஸில். ஸோ அதுக்கான ரிவெஞ்ச் வந்து எடுக்கலாம் நம்மளோட ஜேக்கப் ஃபார்ட். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து எதிர்பார்க்கலாம். சோலோ சிக்கோவா வெர்சஸ் ஜேக்கப் ஃபார்ட்டுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து இது வந்து உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஈயோ ஸ்கை வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. யார் அகேன்ஸ்ட் வந்து பண்ண போகிறாங்கன்னா அது வந்து ஆஸ்கா அகேன்ஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ ஆஸ்கா அகேன்ஸ்ட் வந்து ஈயோ ஸ்கை வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் எவல்யூஷனில் வந்து நம்மளோட ஆஸ்கா வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அகேன்ஸ்ட் ரியா ரெப்லி. அங்கே வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா அங்கே வந்து ரியா ரெப்லி வந்து அப்போனண்ட்டாக வந்து இருக்காங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ரியா ரெப்லி வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக வந்து சாம்பியன்ஷிப் வந்து வச்சுருந்தாங்க. மறுபடியும் வந்து ரியா ரெப்லிக்கிட்டே வந்து டைட்டில் வந்து தரது வந்து லைட்டாக வந்து தவறான ஒரு டிசிஷனாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஈயோ ஸ்கை வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் பண்ணுறது தான் வந்து நல்லது. அண்ட் சம்மர் ஸ்லாம் 2025 வந்து நம்ம ஈயோ ஸ்கை வெர்சஸ் ஆஸ்காக்கான ஒரு மேட்ச் வந்து பார்க்கலாம். அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் என்னன்னா அது வந்து உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். பேலி வெர்சஸ் லைரா வெல்கேரியா வெர்சஸ் பெக்கி லிஞ்ச்கான மேட்ச். ஸோ இந்த மேட்சும் வந்து நடக்க வந்து சான்சஸ் இருக்கு. அப்கோர்ஸ் இந்த மேட்ச் வந்து எவல்யூஷன் பேப்பரிவில் வந்து நடக்க போகுது. ஆனால் இந்த மேட்ச் வந்து மறுபடியும் வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக வந்து நடக்கலாம் சம்மர் ஸ்லாம் 2025. மேபி ஒரு ஸ்டிபுலேஷன் கூட வந்து ஆட் ஆகலாம். லைரா வெல்கேரியா வெர்சஸ் பேலி வெர்சஸ் பெக்கி லிஞ்ச்கான ஐசி டைட்டில் மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சம்மர் ஸ்லாம் 2025. அண்ட் நம்ம வந்து அடுத்த மேட்ச்க்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து அலிஸ்டர் பிளாக்கோட மேட்சாக வந்து இருக்க போகுது. ஆனால் இங்கே வந்து யார் வந்து அலிஸ்டர் பிளாக் வந்து ஃபேஸ் பண்ணுவான்னு இன்னும் வந்து கன்ஃபார்மாக வந்து லைட்டாக வந்து தெரியல. ஸோ 2 நேம் இருக்குது. இந்த 2 பேரில் வந்து ஒருத்தர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து அலிஸ்டர் பிளாக்கை வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து அது வந்து ஆர்த்ரூத். ஸோ ஆர்த்ரூத் வெர்சஸ் அலிஸ்டர் பிளாக்கான மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம் 2025 வந்து நடக்கலாம். இல்லைனா அலிஸ்டர் பிளாக் வெர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட்கான மேட்ச் வந்து நடக்கலாம். இந்த 2 மேட்ச்லேருந்து ஒரு மேட்ச் வந்து நடக்கலாம் சம்மர் ஸ்லாம் 2025. ஸோ நீங்கள் வந்து எந்த மேட்ச் வந்து பார்க்க விரும்புகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அலிஸ்டர் பிளாக் வெர்சஸ் ஆர்த்ரூத்தா இல்லை அலிஸ்டர் பிளாக் வெர்சஸ் டேமியன் ப்ரீஸ்டா இது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்களே வந்து சொல்லிவிடுங்க. அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து ஜே உசோ வெர்சஸ் லோகன் பாலுக்கான மேட்ச். ஸோ லோகன் பால் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து வரது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். ஏன்னா அவர் வந்து நிறைய பெரிய பெரிய ஷோஸ்லலாம் வந்து கன்ஃபார்மாக வந்து ரெஸ்ல் பண்ணுவார். கூட சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து லோகன் பாலையும் வந்து ரிட்டர்ன் பண்ணி ஜே உசோ வந்து அட்டாக் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஏன்னா லோகன் பாலுக்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த அப்போனண்ட்டும் வந்து இப்போதைக்கு வந்து WWE வந்து இல்லை. ஸோ ஜே உசோ கூட வந்து ரீமேட்சே வந்து பண்ணுறது வந்து கரெக்டாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ஜே உசோக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எந்த அப்போனண்ட்டும் வந்து இல்லை சம்மர் ஸ்லாமில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஜே உசோ வந்து இப்போதைக்கு வந்து ஜிமி உசோ கூட வந்து டீம் பண்ணுற மாதிரியே வந்து எந்த சினாரியும் வந்து கிரியேட் ஆகலை. ஸோ நம்ம ஜே உசோ வெர்சஸ் லோகன் பாலுக்கான மேட்ச் வந்து பார்க்கலாம் சம்மர் ஸ்லாம் 2025. அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து பியாங்கா பிளேர் வெர்சஸ் நியோமிக்கான ஒரு மேட்ச். ஸோ இந்த மேட்சும் வந்து நடக்கிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நியோமி வந்து கேஷ் இன் பண்ணிட்டு உமன்ஸ் டைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து மாறுறது வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நியோமி வந்து சம்மர் ஸ்லாமில் தான் வந்து கேஷ் இன் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பியாங்கா பிளேர் வெர்சஸ் நியோமிக்கான மேட்சும் வந்து நம்ம சம்மர் ஸ்லாமில் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் ஏஜே ஸ்டைலுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் வந்து நடந்து இருக்கணும். ஆனால் டாமினிக் மிஸ்டீரியோக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால இந்த மேட்சை வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு நியூஸ் கூட வந்தது இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம் 2025 வந்து நடக்கிறது வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் ஏஜே ஸ்டைலுக்கான மேட்ச் வந்து பார்க்கலாம் சம்மர் ஸ்லாம் 2025. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏஜே ஸ்டைல் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். இங்கே வந்து நம்மளோட ஏஜே ஸ்டைல் வந்து ஜெயிக்கிறதுக்கும் வந்து நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து ட்ரூ மேக்கன்டையர் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச். ஸோ ஆல்ரெடி இந்த மேட்ச் வந்து சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நடக்க போகுது. ஆனால் இந்த மேட்ச்க்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து கிடைக்காது சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டில் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த ட்ரூ மேக்கன்டையர் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வந்து நம்ம வந்து சம்மர் ஸ்லாம் 2025 வந்து பார்க்க போகிறோம்.
அண்ட் மேபி வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் கூட வந்து ஆட் ஆகலாம். ஸோ ட்ரூ மேக்கென்டையர் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான ஒரு ஸ்டிப்புலேஷனோட ஒரு மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் SummerSlam 2025. அண்ட் நம்ம வந்து அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். இங்கே வந்து ராக்ஸன் பெரேஸோ அண்ட் ரெக்கோலோ வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. யார் அகைன்ஸ்ட்னா அது வந்து அலெக்சா பிளேஸ் அண்ட் சார்லட் ஃபிளேர் அகைன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நடக்கலாம் SummerSlam 2025ல அலெக்சா பிளேஸ் அண்ட் சார்லட் ஃபிளேர் வெர்சஸ் ரெக்கோல் அண்ட் ராக்ஸன் பெரேஸ்க்கான உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து SummerSlam 2025ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச்ல வந்து அலெக்சா பிளேஸும் சார்லட் ஃபிளேரும் வந்து இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சிருவாங்க. அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ இங்கே வந்து குந்தர் வந்து தன்னோட டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ணுவார். யார் அகைன்ஸ்ட்னா அது வந்து ஒரு பெரிய டவுட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச்க்கு வந்து நான் வந்து ஒரு 2 மேட்ச் வந்து தரப்போகிறேன். இந்த 2 மேட்ச்சில் வந்து எந்த மேட்ச் வந்து நடந்தால் நல்லா இருக்கும்னு வந்து நீங்கள் தான் வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து குந்தர் வெர்சஸ் LA நைட்கான மேட்ச் ஃபார் தி வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து நடக்கிறது வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து LA நைட்டுக்கு வந்து புஷ் கொடுங்கன்னு வந்து ரொம்ப வந்து கதறாங்க. WWE வந்து அதை பார்த்து வந்து இந்த மேட்ச் வந்து வைக்கலாம் SummerSlam 2025ல. ரீசெண்டாக LA நைட் வந்து செத் ராலன்ஸ் கூட வந்து ஃபியூட் பண்ணியிருக்காரு. பெரிய லெவலுக்கு வந்து போயின்னு இருக்காரு கொஞ்சமாக. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல வந்து குந்தர் வந்து கோல்ட்பர்க்கை வந்து தோக்கடிச்சிட்டாருன்னா SummerSlam 2025ல வந்து நம்ம வந்து குந்தர் வெர்சஸ் LA நைட்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு மேட்ச். அண்ட் இன்னொரு மேட்ச் என்னன்னா அது வந்து நம்மளோட சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல வந்து கோல்ட்பர்க் வந்து ஜெயிச்சிட்டார்னா அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்சாக வந்து இருக்க போது. கோல்ட்பர்க் வர்சஸ் குந்தர்க்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்க போது சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல. ஸோ அவர் வந்து ஜெயிச்சிட்டார்னா அதுக்கப்புறம் கண்டினியூ வந்து பண்ணி ஆகணும்ல. அவர் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரிலீங்குஷ் பண்ணிட்டா போயிடுவார். ஸோ WWE வந்து ரொம்ப பெரிய சாக்கரை வந்து தரணும்னா இங்கே வந்து குந்தரை வந்து தோக்கடிக்கலாம். கோல்ட்பர்க் வந்து இந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிக்கலாம் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல. அண்ட் அங்கே வந்து கோல்ட்பர்க் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் குந்தர் வந்து ரீமேட்சை வந்து டிமாண்ட் பண்ணுவார் SummerSlamல. ஸோ SummerSlamல வந்து குந்தர் வெர்சஸ் கோல்ட்பர்க்கான ரீமேட்ச் வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஃபார் தி வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். இங்கே வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து குந்தர் வந்து ஜெயிக்கிறது வந்து பார்ப்போம். அண்ட் அங்கே வந்து நம்மளோட கோல்ட்பர்க் வந்து ரிட்டையர் ஆகிடுவார். ஸோ இந்த ஒரு சினாரியோ வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ குந்தர் வெர்சஸ் LA நைட்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் இல்லைனா கோல்ட்பர்க் வெர்சஸ் குந்தர்க்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து SummerSlam 2025ல வந்து நடக்கலாம். அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து WWE உமன்ஸ் டைட்டிலுக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து டிஃப்னி ஸ்டாட்டன் வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. யார் அகைன்ஸ்ட்னா அது வந்து ஜேட் கார்கில் அகைன்ஸ்ட். ஸோ டிஃப்னி ஸ்டாட்டன் வெர்சஸ் ஜேட் கார்கிலுக்கான மேட்ச் வந்து நடக்கலாம் ஃபார் தி WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் அட் SummerSlam 2025. அண்ட் கடைசியாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்குற ஒரு ஸ்டோரி லைன் பற்றி வந்து பேசிடுவோம். ஸோ இந்த ஸ்டோரி லைன் வந்து வேறு யார்தும் இல்லை. இது வந்து நம்மளோட செத் ராலன்ஸ் அண்ட் ஃபேக்ஷன் வெர்சஸ் CM Punk அண்ட் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு ஸ்டோரி லைன் வந்து போயின்னு இருக்குது. ஸோ இவங்களுக்கான எந்த மேட்ச் வந்து நடக்கும்னே வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து நடக்கிற இந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே வந்து 2 மேட்ச் வந்து நடக்கிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு மேட்ச் என்னென்னா அது வந்து நம்மளோட செத் ராலன்ஸ் வெர்சஸ் CM Punkக்கான ஒரு மேட்ச். இதில் வந்து ஸ்டிப்புலேஷன் வந்து ஆட் ஆகலாம். ஸோ செத் ராலன்ஸ் வெர்சஸ் CM Punkக்கான ஒரு மேட்ச். அண்ட் அடுத்தது வந்து பிரான் பிரேக்கர் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச். ஸோ இது ஒரு செட் ஆஃப் மேட்ச். ஸோ CM Punk வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்ச். அண்ட் அடுத்தது வந்து நம்மளோட பிரான் பிரேக்கர் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச். ஏன்னா பிரான் பிரேக்கருக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து மேட்ச் பண்ணணும் ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ஆசை. ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து மேட்ச் பண்ணணும்னு. ஸோ WWE வந்து SummerSlamல வந்து இந்த மேட்ச் வந்து வைக்கிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் செத் ராலன்ஸ் அண்ட் CM Punkக்கான ஸ்டோரி லைன் வந்து எப்போலேருந்தே வந்து போயின்னு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து நடக்கிறது வந்து நிறைய சான்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோவில் வந்து இந்த மேட்சஸ் வந்து நடக்கும். செத் ராலன்ஸ் வெர்சஸ் CM Punkக்கான மேட்ச், பிரான் பிரேக்கர் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச். அண்ட் இன்னொரு சினாரியோவில் வந்து நம்ம வந்து ரெசல்மேனியா 41 நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட்டை வந்து ரீமேட்சாக வந்து பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ராலன்ஸ் வெர்சஸ் CM Punkக்கான ரீமேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டோரி லைன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸ் தான் வந்து வெளியே வருது SummerSlam 2025க்காக. ஸோ இந்த மேட்சஸ் தான் வந்து நடக்கிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனை வந்து சொல்லணும்னா நான் வந்து ரெசல்மேனியா 41ஓட நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட்டை வந்து ரீமேட்சாக வந்து பார்க்க விரும்புவேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எந்த மேட்ச் வந்து பார்க்க விரும்புகிறீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.